Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இந்தியா அமைதியை விரும்பினாலும் பாகிஸ்தான் அதற்கு தயாராக இல்லை என்று பனாமா நாட்டுக்கு சென்றுள்ள இந்திய குழுவுக்கு தலைமை வகிக்கும் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம். வணக்கம் நாகப்பன். 4 தசாப்தங்களாக இந்தியா தொடர் தாக்குதலை சந்தித்துள்ளதாக சசி தரூர் கூறியதன் பின்னணி என விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகத்தை அம்பலப்படுத்துகின்ற நோக்கில் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் நாடாளுமன்ற குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான சசி தரூர் தலைமையிலான குழு மத்திய மற்றும் தென் அமெரிக்க நாடான பனாமாவில் வசிக்கும் இந்தியர்களை சந்தித்து உரையாடியது. அப்போது பேசிய திருவனந்தபுரம் எம்பி சசி தரூர், இந்தியா அமைதியாக இருக்க விரும்புகிறது என்றும், ஆனால் துரதிருஷ்டவசமாக எல்லையினுடைய மறுபக்கத்தில் இருக்கின்ற பாகிஸ்தான் அதை விரும்புவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் கட்டுப்படுத்தாத நாங்கள் கட்டுப்படுத்துகின்ற காஷ்மீர் பிரதேசத்தை அவர்கள் விரும்புவதாக நம்புவதால் எங்களை மீண்டும் மீண்டும் தாக்குகின்றனர் என்று பாகிஸ்தான் மீது சசி தரூர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதி என்றும், நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட விலையை செலுத்த வேண்டியிருந்தாலும் அதை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க போவதில்லை என்றும் சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களாக நாங்கள் தொடர் தாக்குதல்களை சந்தித்துள்ளோம் என்றும், 1989ஆம் ஆண்டு காஷ்மீரில் நடந்த முதல் தாக்குதலில் இருந்து திரும்பி பார்க்கும் போது மீண்டும் மீண்டும் மூர்க்கத்தனமான தாக்குதல்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்றும் சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். வலி, துக்கம், காயங்கள், இழப்புகள் ஆகியவற்றை நாங்கள் தொடர்ந்து தாங்கிக் கொண்டு வருகிறோம் என்றும், தற்போது சர்வதேச சமூகத்திடம் சென்று எங்களுக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்வதாகவும், தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள் என்றும், குற்றவாளிகளை அடையாளம் கண்டு வழக்கு தொடர குற்றவாளிகள் மீது அழுத்தம் கொடுங்கள் என்றும் சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாதிகளை கையாள்வதில் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும், சமீபத்திய ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்ன என்று பார்த்தால் பயங்கரவாதிகள் தாங்கள் கொடுக்க வேண்டிய விலையை உணர்ந்துள்ளனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். 2015ஆம் ஆண்டு செப்டம்பரில் உரி தாக்குதல் நடந்த போது இந்தியா முதல் முறையாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கட்டுப்பாட்டு கோட்டை உடைத்து ஒரு பயங்கரவாத தளத்தின் மீது ஒரு சர்ஜிக்கல் தாக்குதலை நடத்தியதாகவும், அதற்கு முன் நாங்கள் அவ்வாறு செய்ததில்லை என்றும், கார்கில் போரின் போது கூட நாங்கள் கட்டுப்பாட்டு கோட்டை கடக்கவில்லை, உரியில் நாங்கள் செய்தோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு ஜனவரியில் புல்வாமாவில் தாக்குதல் நடந்தது குறித்தும், இந்த முறை நாங்கள் கட்டுப்பாட்டு கோட்டை மட்டுமல்ல சர்வதேச எல்லையும் தாண்டி பாலக்கோட்டில் உள்ள பயங்கரவாத தலைமையகத்தை தாக்கினோம் என்றும் சசி தரூர் விளக்கி உள்ளார். இந்த முறை நாங்கள் அந்த இரண்டையும் தாண்டி விட்டோம் என்றும், நாங்கள் கட்டுப்பாட்டு கோட்டையும் சர்வதேச எல்லையும் தாண்டி சென்றது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தினுடைய மையப்பகுதி உட்பட 9 இடங்களில் பயங்கரவாத தளங்கள், பயிற்சி மையங்கள், பயங்கரவாத தலைமையகங்களை தாக்கியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட சில பெண்கள் தங்களையும் கொன்று விடுமாறு கூறி அழுததாகவும், அதற்கு அந்த பயங்கரவாதிகள் இல்லை, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், உங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்று கூறியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த பெண்களுடைய அழுகுரல்களை நாங்கள் கேட்டோம் என்றும், நமது பெண்களுடைய நெற்றியில் உள்ள குங்குமத்தை அடித்த பயங்கரவாதிகள் ரத்தம் சிந்த வேண்டும் என்று இந்தியா முடிவு செய்தது என்றும், 26 பெண்களின் நெற்றியில் இருந்து குங்குமத்தை அடித்து அவர்களின் திருமண வாழ்க்கையை பறித்ததால் ஆபரேஷன் சிந்தூர் அவசியம் என்பதை பிரதமர் மோடி மிக தெளிவாக கூறியுள்ளார் என்றும் சசி தரூர் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். பனாமாவின் முக்கிய இந்திய கலாச்சார நிறுவனமான சோசிடாக் இந்தோஸ்தனா டி பனாமாவில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுடைய நினைவாக 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சசி தரூர் தலைமையிலான குழுவிலே சர்ஃபராஸ் அகமது, ஹரிஷ் பாலயோகி, சசாங் மணி திரிபாதி, தேஜஸ்வி சூர்யா, புவனேஸ்வர் காலிதா, மல்லிகார்ஜுன தேவ்தா, மிலிந்த் யாரோ, அமெரிக்காவுக்கான முன்னாள் இந்திய தூதர் தரஞ்சித் சிங் சாந்து ஆகியோர் இடம்பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கீதா.